சிறந்த இயக்குநராக பெயர் பெற்றவர். சிறந்த நடிகராக சமீபத்திய படங்களில் தன்னை அடையாளப்படுத்தி வரும் எம்எல்ஏ, MP, CM படங்கள்ல சொல்ற இயக்குனர் RV உதயகுமார் அவர்களை பேச அழைக்கிறோம். மேடைக்கு மேடை என்ன வச்சு செய்யறதுல அவ்வளவு சந்தோஷம் இல்லை. அதான் நல்லா தானே போயிட்டு இருக்கு. ஏன் அரசியல் இருக்கிற நடிகன்னு சொல்லி இப்பதான் ஹீரோ சொன்னாரு, விட்டா டைரக்டர்கள் எல்லாம் நடிப்பாங்க, ப்ரொடியூசர் நடிப்பாங்க. அவர் ஏற்கனவே டென்ஷன் இருக்கிறார், அடுத்த படம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காது. அவர் அவ்வளவு மனசுக்குள்ள வந்து விரும்பி சொல்லிட்டு போயிருக்காரு. இல்ல ஒரு பயம் தான் அவனுக்கு. அடுத்த படத்துல முருகனே நடிச்சிருவாரோ, நம்மளை கூப்பிட மாட்டாரு. கவலைப்படாது, நல்லா தான் நடிச்சிருக்கேன். உங்க மத்த படங்கள் பார்க்கல, ஆனா இதுல எப்படி அந்த சந்திலே அத்தனை முத்தம் கொடுக்க முடியுது? இதெல்லாம் விவரமா பண்றீங்கப்பா. நான் மிஸ் பண்ணிட்டேன் அந்த காலத்துல, அப்பவே நடிச்சிருக்கணும். நிறைய பேர் சொன்னாங்க நீங்க நடிங்க நடிங்க. என் கூட இருந்த அசிஸ்டன்ட்டுக்கு மோசமான பயலுக்கு. சார் வேணாம் சார், அவன் வாய்ப்பு போய் விடுறதுக்காக என் வாழ்க்கையே குடிச்சிட்டாரு, என் சந்தோஷத்தை எல்லாம் கெடுத்தாரு. பாரு, இவனு வருத்தம் தான். என்ன சிங்கப்புள்ளி கரெக்ட் தானே? அதுல தப்பிச்சு வந்தது பாக்கியராஜ், பார்த்திபன், பாண்டியராஜ். அவங்க இயக்குனராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க, நடிகராகவும் என்ஜாய் பண்ணிட்டாங்க இல்லையா? நம்ம கூப்பிட்டா இப்ப அப்பா வேஷத்துக்கு கூப்பிடுறாங்க. டேய், நான் இன்னும் கொஞ்சம் யங்கடா. எம்ஜிஆர் 42 வயசுல தான் ஹீரோ ஆனாரு. பெரிய பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என்னை விட வயசானவங்களா இருக்கிறாங்க. என்ன ஏன்டா ஹீரோ ஆக்க மாட்டேன்றீங்கன்னு நேற்று ஒருத்தருக்காக சொல்ல வந்தாரு. அவன் டென்ஷன் ஆயிட்டான். சார் நீங்க நடிப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்னு. இல்ல, எனக்கு இப்ப ஹீரோவா நடிக்கலான்னு ஒரு ஆசை வந்திருக்கு. நல்லா ஃபைட் பண்ணுவேன், நல்லா டூயட் பண்ணுவேன். பரிவுறு பண்ணாரு அந்த வேலையெல்லாம், எல்லாத்துக்கும் நல்லா பண்ணலாம். வாய்ப்புகள் தான் கிடைக்க மாட்டேங்குது. தயாரிப்பாளரே கொஞ்சம் பார்த்துங்க எங்களெல்லாம். நானு பேரரசு வேணா எங்க படத்துல வில்லனை போட்டுக்கலாம். அவன் நீங்க இல்லப்பா, எப்படி புகழ்ந்து எங்க படத்தை நீ ப்ரமோட் பண்ணுவ எங்களுக்கு தெரியாதா? ஆக ஒரு மிகச்சிறந்த ஒரு படம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பிளசண்டான 2 சாங்கு 3 சாங்கும் பார்த்தேன். அதுல ஒரு சாங்கு மிரட்டிச்சு. முதல் சாங்கே வந்து நம்மள அப்படியே இன்னும் நம்ம தமிழ் சினிமாவில் உயிர் இருக்கு, அது இருக்கு அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. அது இதுன்னு பேசினா நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஃபில்அப் பண்ணிக்கங்க. சூப்பரா இருந்துச்சு. சோ முருகன் சாதாரணமான ஆள் இல்லை. யாரு டைரக்டர் திருவண்ணாமலைய கிரிவலம் வந்து என்னென்ன திங்க் பண்ணிக்கிறான்னு தெரியுது. கிரிவலத்தை விட அதிகமா இவரை சுத்தி வளம் வந்த ஆள் இருந்தார். 2 பேர் சொல்லிட்டாங்க மாத்தி மாத்தி. கிரிவலன்னு டைட்டில் வச்சிருக்கலாம், பார்க்குன்னு டைட்டில் வச்சுக்க. நிச்சயமா இந்த பார்க்கு நிச்சயமா நல்ல நறுமணம் கமலும், நல்ல பூக்கள் மலரும், வெற்றி மலர்களை மலர் வைக்கும் ஒரு பார்க்காக இருக்கும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா எல்லாருமே சிறப்பா இருந்தது. ஒரு படத்தை செகண்ட் ஹீரோயின் வந்து இந்த கன்னட குயில் தமிழில் இசைத்தால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி. எங்க பாப்பா நீ ಹೆಸರೇನು? ನೀಮಾ ರೇ. ಸೂಪರ್. ಅಂದ್ರೆ ಏನು ಅರ್ಥ? ನನಗೆ ಅರ್ಥ ಆಗಲಿಲ್ಲ, ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. ಅಂದ್ರೆ ಏನು ಮೀನಿಂಗ್? எவ்வளவு விஷயம் வச்சிருக்கு பாருங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இந்த பிள்ளை எனக்கு தெரிந்த தமிழ்ல அழகா பயம் இல்லாம எங்களை தமிழ் பேசி யாராலும் கொள்ள முடியாது அப்படின்றத நிரூபிச்சிருக்காங்க. நீங்க பேசுற தமிழ் எங்களுக்கு இனிமையாக இருந்தது.
கொஞ்சம் தமிழாக இருந்தது. அதனால அது வேண்டாம், நம்ம அடுத்த கட்ட அரசியலுக்கு திருப்பி போயிடும். நம்ம அம்மா சொன்ன மாதிரி ஒரு படத்துல இந்த அமைச்சரா நடிச்சேன் பாத்தீங்களா, கருடன்ல, தெரியாதனமா அது எனக்கு ஒரு நல்ல பேர் வந்துருச்சு. இதுதான் சமயம். ஒரு டைரக்டர், எங்க சங்கத்தோட துணை தலைவர், இணை செயலாளர், அவர் கூப்பிட்டு என்ன சிஎம் ஆக்கிட்டாரு. போன படம் தான் மினிஸ்டர், அடுத்த படத்துலயே சிஎம்மா. அதை வச்சு அவங்க கலாட்டா பண்றாங்க. இந்த மாதிரி எப்படி சினிமாவில் இப்படி ஒரு வியாதி இருக்கு தெரியுமா? ஒருத்தர் மினிஸ்டராவோ இதாவோ நடிச்சா அடுத்தது எம்எல்ஏ, இதே வேலையா போயிரு நம்மளுக்கு. அதை மாத்துங்க. நீங்க எல்லாம் சொல்லி அடுத்தடுத்து எனக்கு வேற மாதிரி கேரக்டர்களை வாங்கி கொடுங்க என்னுடைய பத்திரிகை நண்பர்கள். அப்புறம் ஹீரோயினை பார்த்த உடனே உண்மையுமே நல்ல லட்டு மாதிரி, ஒரு லட்டே வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப அழகா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன். அந்த காதல் மொழிகள் விழிகளில் பேசுவதாகட்டும், இவருடைய வரிகள், இந்த நம்ம கவிஞர் ராசு, அவர் இந்த முதல்ல இந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்திருப்பார் போல் இருக்கு. அவர் பாட்டு எழுதுறதுக்குன்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், இல்லைன்னா எழுத முடியாது. இவரு பயங்கரமான ஆளா இருக்காரு. அப்படியே எழுதியிருக்காரு. இன்ஸ்டாகிராம் ரேஞ்சில் ஆரம்பிச்சு இதுல வந்து நீ நடந்த இந்த ஃபர்ஸ்ட் பல்லவி ஃபர்ஸ்ட் லைன் நல்லாதான். மண்ணெல்லாம் பொண்ணாகும், நீ நடந்த மண்ணெல்லாம் பொண்ணாகும். விட்டா இப்பவே எழுதிடுவார். ஆக மொத்தம் எங்களுக்கு எல்லாம் வந்து ஆப்பு வச்சிட்டீங்க. அப்பப்போ ஒருத்தர் கூப்பிட்டு இருக்காங்க. என்ன வேலை கொஞ்ச நாள்ல நிறைய பேர் எனக்கு பாட்டு எழுத கூப்பிடுறாங்க. சிச்சுவேஷன் சொல்ல போனா ஐட்டம் சாங் சார். நேத்து தான் அப்ப ஒண்ணு எழுதுனேன், திருப்பி அதே நேரத்துல எப்படிதான் எழுதுறது? இப்போ அந்த ராவாலி சாங் வந்த கடைசியில இப்போ நம்ம அரண்மனையில ஒரு பாட்டு வந்ததுல அவங்க கொலை கொலையா மந்திரிக்காவா இதெல்லாம் வந்த கடைசியில் எல்லாமே அந்த மாதிரி பாட்டு கேட்கிறாங்க. நல்ல விஷயம். தமிழ் சமுதாயம் இந்த மாதிரி பாடல்களை கேட்டு ஓங்கிக் கொண்டிருக்கும் இளம் உள்ளங்கள் எல்லாம் நல்ல சந்தோஷமா குதூகலிக்கும்படியான ஒரு விஷயத்தை இந்த படத்திலும் செய்திருக்கும் என் அன்பு தம்பி முருகனுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அது தேவை இன்னைக்கு. முதல்ல அன்பு செலியன் வேற சத்தம் போட்டு சொல்லிவிட்டார், 400 கோடிகள் எல்லாம் படம் என்னங்க ஐயா பண்றீங்க? அதில் 400 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 4 கோடிக்கும் படம் எடுக்கலாம், 40 கோடிக்கும் படம் எடுக்கலாம். வெற்றி பெறுவதற்கு அந்த படத்துல என்ன இருக்கணுமோ அது இருந்தா மட்டும்தான் வெற்றி பெறும். வேற எந்த விஷயம் இருந்தாலும் வெற்றி பெற வேண்டும் என்றால் அது எப்படி சொல்லணுமோ அந்த மாதிரி ஒரு டைரக்டர் சொல்லணும், எப்படி நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிகர் நடிக்கணும். ஒரு திரைக்கதை, கதையை விட இன்னைக்கு திரைக்கதை தான், இன்னைக்கு இல்லை என்னைக்குமே திரைக்கதை தான் முக்கியம். திரைக்கதையை வடிவமைக்கிற முழு பொறுப்புமே இயக்குனர்கிட்ட தான். அதாவது ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. கேமராமேனுக்கு வாழ்த்துக்கள். உண்மையில அவரு வேலை செய்யதான் தெரியும், பேசலாம் தெரியாதுன்னு காட்டிட்டு போயிட்டாரு. கரெக்டா 10 வார்த்தை இப்படி எண்ணி பேசினியா, விவரமான ஆளியா நீ. அதே மாதிரி எடிட்டருக்கு வாழ்த்துகள். எல்லாரும் இது சிங்கம்புலி என்ன மேட்ரு கரெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்ததுல இருந்து நெளிய ஆமா மகாராஜா பின்னாடி இருந்தாலும் நம்பி பக்கத்துல யாரும் உட்கார்ந்து வைக்க மாட்டாங்க. எங்கேயும் ஸ்கூட்டர்ல கூட பின்னாடி உட்கார்ந்து வச்சிருக்கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் போது. ஆக ஹீரோ மிக சிறப்பா பண்ணியிருந்தீங்க தம்பி, அழகா இருந்தீங்க. ஒரு ரொம்ப நாளைக்கு பின்னாடி ஒரு அழகான ஹீரோ ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காரு. நிச்சயமா ஹோம் ஒர்க் நல்லா பண்ணுங்க. வெறும் டான்ஸ் ஆடுறதும் கிஸ் அடிக்கிறது மட்டும்தான் நடிப்புன்றது நினைச்சுக்காம கொஞ்சம் ஹோம் ஒர்க் பண்ணீங்க. சும்மா சொல்றேன், ஏதாச்சும் மேடையில் இப்படி எல்லாம் பேசினா தானே அப்புறம் அவங்க நண்பர்கள் எல்லாம் அதை கிளிப்பிங் போடுவாங்க. இல்லைன்னா அது நான் பேசினாவே இவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ன இருந்துட்டேன், என்ன ஏதாச்சும் வச்சு செஞ்சுட்டே இருப்பாங்க. அது என் தம்பி என் பிரதர்ஸ் பண்ணாம வேற பண்ணிட்டு. ஆனா நீங்க கொஞ்சம் கிஸ் அடிக்கிறத குறைச்சிக்கிட்டு
கரெக்டா நடிச்சு நல்ல பேரோட வரணும். இது நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. இந்த பார்க்கோட கதையை வந்து அழகா கதையை போட்டு ஓப்பனா சொல்லிட்டாப்ல. ஒரு தைரியம் தான். ஏன்னா யார் ஒருத்தர் கதையை அவனுக்கு அந்த ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்குன்னார். இல்லைன்னா அது ஒரு அழகான காதல், ஒரு அழகான காதலர்கள், அந்த 2 அழகான காதலர்கள் என்ன கொடுமை நடந்து திரும்ப அவங்க இறந்துடுறாங்கன்னு நினைக்கிறேன். நானா கெஸ் பண்ற கதைய, நீ சொல்லது. அந்த பார்க்ல அவங்க இறக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த பார்க்ல யார் யார் கொண்டானுங்க, யார் யார் என்னென்ன பண்ணாங்க, அவங்கள இதுங்க என்னென்ன பண்றாங்க, இவங்க பேயா வந்து அப்படின்றதுதான் கதையா இருக்கணும். அப்படி இருந்தா ஓகே, அப்படி இல்லாம இருந்தாலும் ஓகே. நீ ஏதோ வித்தியாசமா சொல்லு. அத மிகச்சிறப்பா இருந்தது. எல்லா காட்சிகளுமே ட்ரெய்லர்ல பார்த்த ஒவ்வொரு விஷயமுமே வித்தியாசமா இருந்தது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்த அழகா எடுத்துக்கிட்டு அதை அழகா பண்றதுக்காக மெனக்கெட்டு இருக்கீங்க. ஒரு தயாரிப்பாளர் வந்து அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களையும், அத்தனை நடிகர் நடிகைகளையும், அத்தனை பேரையும் பாராட்டின ஒரே மேடை இதாதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு பொறுமையா, அப்புறம்தான் ஏண்டா பாராட்டினாருன்னா தம்பியை போட்டு வச்சிட்டாரு. காலையில 5 மணிக்கே எந்திரிச்சு எல்லாத்தையும் எலி போடுற வேலையில இருந்து ஒரு ப்ரொடியூசர் ஒழுக்கமா படம் பண்ணியிருக்காரு. ஒரு 5 நிமிஷம் கூட யாரையும் வேற மாதிரி திங்க் பண்ண விடல படத்தை தவிர. சோ ஒரு தயாரிப்பாளர் எப்படி இருக்கணும், அதுவும் ஒரு புது தயாரிப்பாளர் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம தயாரிப்பாளர் செயல்பட்டிருக்கிறார். அவருக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படத்தை நம்பி, இந்த படத்தை நிச்சயமா நல்ல பாடல்கள், இதுக்கு நல்ல வரவேற்பு வரும்னு இந்த இசை வெளியீட்டை உரிமையை வாங்கி இருக்கிற அவர் சாரு, ட்ராக் மியூசிக் அவர் சார் நிறைய படம் பண்ணியிருக்காங்க. அதான். ஸோ ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு. ஏன்னா இந்த மாதிரி புதியவர்கள் எடுக்கிற படத்தை என்கரேஜ் பண்றது மூலமா அடுத்தடுத்து படம் தயாரிக்கிற நம்பிக்கையை நம்ம வந்து மக்களுக்கு ஊட்டணும். அப்புறம் சொன்னாங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப இங்க இருக்கிறவங்க யாருமே, பெரும்பாலானவங்க இந்த பத்திரிகையாளர்கள் தவிர யாருமே நாங்க இந்த 400 கோடி படத்துக்கு பங்கனுக்கு எங்களை கூட மாட்டாங்க. நம்ம அந்த கேட்டகரியிலே கிடையாது. நாங்க இல்ல இல்ல மாத்துவோம்ன்றது இல்ல சார், மாறுவது வந்து இயற்கை, மாற்றம் என்பது இயற்கை. இப்ப நம்ம எல்லாம் வந்து சாதாரணமா நம்ம 2 கோடியில படம் எடுத்தோம், 1.5 கோடியில் எடுத்த படம் கிழக்கு வாசல், 2.5 கோடியில் எடுத்தது சின்ன கவுண்டர், 4 கோடியில் எடுத்தது எஜமான், அவ்வளவுதான். அப்ப இந்த காலகட்டம் அது அப்ப அது பெரிய பட்ஜெட் கூட நினைச்சிருந்திருக்கலாம். பட் அதையெல்லாம் குறை சொல்ல முடியாது. பட் பொதுவாக நாங்க என்னன்னா, இந்த மேடையை பொறுத்தவரையிலும், இந்த இடத்தை பொறுத்தவரையிலும் எளிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இந்த திரைத்துறையில் ஏதாச்சும் சாதிக்கணும்னு வழி தெரியாமையோ வழி தெரிஞ்சோ வந்த கடைசியில கொஞ்சம் மாட்டிக்கிட்டோ வந்த கடைசியில சுகமாகும். இந்த பிரசவம் இருக்கு பாருங்க, ஒரு படத்தை ரிலீஸ் பண்றது, அது சுகப்பிரசவமாகவும் இருக்கு, சிசேரியனாகவும் இருக்கு, அப்புறம் பேபி சர்வைவ்டு, மதர் டெட் அப்படியும் இருக்கும். இது மதர் டெட் இல்லை, பேபி சர்வைவ்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஒரு ரிலீஸ்ன்றதுல அவ்வளவு கொடுமைகள் இருக்கு. அந்த கொடுமைகள் எல்லாம் தாண்டி ஒரு படம் வெளியாகுதுன்னா அது பெரிய படங்களுக்கு இன்னைக்கு ஈஸியாயிருது, சின்ன படங்களுக்கு கேள்விக்குறியா இருக்கு. அதனாலதான் நான் திரும்ப சொல்றேன், எங்களை போன்றவர்களை, சின்ன பட தயாரிப்பாளர்கள், புதிதாக படம் தன்னும் இயக்குநர்கள் எல்லாம் எங்களை கூப்பிடும் போது ஒரு 3-4 மணி நேரம் 3 மணி நேரமாவது அந்த சேர்ல உட்கார்றது கஷ்டம்தான். ஆனா எங்க பத்திரிகையாளர்களை கம்பேர் பண்ணா நம்ம பெட்டர். அவங்க காலையில ஒரு 3 மணி நேரம், மத்தியானம் ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 3 மணி நேரம் உட்கார்றாங்க பாருங்க. அதை விட நம்மளுக்கு என்ன வேலை? என் பிரதர்ஸ் வந்து சஃபர் ஆகுறாங்க. பட் ஒரு படம் எடுக்கிறது இந்த 30 நாளும் 40 நாளும் பணம் போட்டு படம் பண்ணியிருக்கீங்க இல்லையா, உங்களை வாழ்த்துவதை தவிர எங்களுக்கு வேறு சந்தோஷம் வேறு எதுவும் இருக்க முடியாது என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா உண்மையா சினிமா எடுக்க வரும்போதோ, சினிமாவில் ஒரு டைரக்டராக நம்ம வரணும்னு ஆசைப்பட்டு வரும்போதோ, அந்த உத்வேகத்துக்கு நம்ம போராட்டம் இருக்கு பாருங்க. சொன்னார் அவருங்க, ஏதோ கடையில வேலை செஞ்சாரு, ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு. இயக்குனராக அவர் டிரைவரா இருந்தாரு, லாரன்ஸுக்கு டிரைவர்.
அவரே ஒரு டிரைவரா இருந்தார். நம்ம அதை விட கேவலமா தங்கிருக்க ரூம் இல்லாம டெய்லி ஒவ்வொரு ஃப்ரெண்டு ரூம்ல போய் எல்லாம் தங்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்து வந்த இயக்குனர்கள் தான் நாங்கெல்லாம். அதனால கஷ்டப்படுறதுன்றது இது ஒரு அடித்தளம் மாதிரி நம்ம போடுற ஸ்டெப், அதுதான் ஸ்ட்ரென்த். அந்த கஷ்டத்திலிருந்து வந்ததுனாலதான் நம்ம வெற்றிகளை கொடுக்க முடியுது. அதனால இந்த கஷ்டத்தை நம்ம வெற்றிப்படிகளாகத்தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அதனால முருகனுக்கு நிச்சயமா தோல்வி கிடையாது. ஒரு மிகச்சிறந்த ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சதே ஒரு பெரிய பலம். அதை விட பலம் இந்த படத்துல அழகான நடிகர்கள். நான் கேட்டேன், நான் பார்த்தேன் எல்லாருமே ஹீரோயின் மாதிரி. அப்புறம் அவர் கேட்டேன், இவங்க யாரா? ஹீரோக்கா? எனக்கு அம்மாவை நினைக்கிறாங்க, உங்களுக்கா ஹீரோயினுங்க? இவங்க அம்மா கூட அழகா இருக்காங்க. எங்க அவங்க? ஜெயந்தி மேடம். சூப்பர். நான் அவங்க முன்னாள் ஹீரோயினோ அப்படின்னு நினைச்சேன். வாழ்த்துக்கள். அப்புறம் அவங்க ஆமா ரஞ்சனா நாச்சர். ஐயோ எல்லாம் உங்க பேர் பாப்புலரா இருக்கு. அதான் அவர் சொல்லிட்டாரு, செல்போன் எடுத்து ஓபன் பண்ணா உங்களுக்கு வந்துட்டே இருக்கு. ஆக எல்லாம் பாப்புலர் ஃபேஸ், ரொம்ப அழகான ஃபேஸ். இத்தனை பேரு நாங்க திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக நாங்க வந்திருக்கோம். எங்களுடைய இசி மெம்பர்ஸ் ஆர்கே கண்ணன் இந்த படத்துல பணிபுரிந்திருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம நம்பி அவர்கள், பிரபாகர், இவங்கெல்லாம் இசி மெம்பர்ஸ், எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ். அதே டைரக்டர் சரவண சுப்பையா அவர்கள், அவர் ரொம்ப அழகான டைரக்டர். நிறைய ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணாங்க, அவர் தப்பிச்சிட்டாரு. ஏதாச்சும் மாட்டி இருந்தேன்னா வேற லெவல்ல இருந்திருக்கு. சிட்டிசன், நம்பர் 1 சிட்டிசனா இருந்தது. என் தம்பி எவ்வளவு அழகு, அவரும் மிகச்சிறந்த ஒரு நடிகர். எல்லாத்தையும் விட இப்ப ரொம்ப தெனாவட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிற என் அருமை தம்பி வெற்றி கழிப்பிலே மிதந்து கொண்டு நம்மளை எல்லாம் பத்தி ஏதோ தப்பு தப்பா பேச போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. தம்பிக்கான வாழ்த்துக்களை சொல்லி கடைசியா இந்த பார்க்கு படத்தோட இசையமைப்பாளரை பத்தி சொல்லன்னா அது நல்லா இருக்காது. தம்பி நீங்க ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ஏன்னா இசையை தரமாக செய்திருக்கு. எல்லா பாடல்களுமே கேட்கும்படியாக அழகாக, பிஜிஎம் ஆகட்டும். ஒரு பாடல் சிறந்த பாடலா இருக்கணும்னா முதல்ல அந்த பாடல் வரிகள் கேட்கணும். ரெண்டாவது அந்த சிச்சுவேஷனோட இயல்பா மேட்ச் ஆகுது. யதார்த்தமான பாடல்கள். ஒரு காலத்துல இந்த 2 பாட்டும் எனக்கு கொஞ்சம் ராஜா சாரோட ஃபீல் இருந்தது. அந்த ஃபீல் இல்லைன்னா பாடல் வெறும் மெக்கானிக்கல், இந்த ட்ரம்ஸ் எல்லாம் வாசிக்கிற மாதிரி, இந்த உணர்வும் ட்ரம்ஸ் மாதிரி ஆயிடும். இப்ப வர்ற படங்கள் அப்படித்தான், டம்மால் டும்மில் வர்றான் போறான் போயிடும். என்ன அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஏதாச்சும் திடீர்னு பக்கத்துல ஒரு நாள் மூனை மறவாத நம்ம பாட்டு வருதுன்னு பார்த்தா அவன் செல்போன்ல வந்துட்டு இருக்கு. நம்மளை சுத்தி இந்த தொல்லைகள், நம்ம எழுதின பாட்டே வந்துட்டு இருக்கு பாருங்க. இவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அது உணர்வு கலந்த பாடல்களாக இருந்தால் மட்டும்தான். நீ தயவு பண்ணி நீ மியூசிக் போடும்போது உணர்வு கலந்த இசையை கொண்டு வா. உணர்வு இல்லாத இசை, செயற்கைத்தனமான இசையை இனிமேல் செஞ்சிடாது. ஏஆர் ரகுமான் ஆகட்டும், இளையராஜா அவர்களாகட்டும், அதே மாதிரி எம்எஸ்வி அண்ணன், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள், அதே மாதிரி கேவிஎம் அவர்கள் பழைய பாட்டெல்லாம் எடுத்தீங்க. என்ன ஃபீல் அது? அந்த ஃபீலிங் இல்லைன்னா இதுல உயிர் இல்லாத பாடல்கள் இருக்கு நிறைய. இன்னைக்கு வரதெல்லாம் உயிர் இல்லாத பாடல்கள். சும்மா போட்ட உடனே நங்கு நாடி நரம்பெல்லாம் இழுத்துக்கிட்டு ஜப்புக்கு இழுப்பானுங்க. அதோட கட்டு திரும்ப வீட்டுக்கு படுத்து தூங்கிடுவாங்க. அதனால ஒரு மனித உணர்வுகளுக்கு உண்டான இசையை அது கொடுத்தாதான் அதுல வரிகள் அழகா விடும். ஒரு நல்ல டியூனுக்கு தான் நல்ல வரிகள் எழுத முடியும். அதனால தப்பிட்டீங்க கவிஞரை. ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர்னால நீங்க தப்புனீங்க, ஆனா புகுந்து விளையாடிட்டீங்க. வீட்டுல எல்லாம் கேட்டாங்களா? இல்ல கசகசான்னு கொஞ்சம் எழுதியிருந்தீங்களா? அதனால கேட்டேன். முதல்ல அவர்தான் ஐட்டத்தை ரெடி பண்ணாரா?
இவர் பொண்ணு ஐட்டத்துக்கு அவர் வெயிட் கொடுத்திருக்காரு பாருங்க. அப்புறம் அந்த ஐட்டத்தை யாரு செலக்ட் பண்ணாங்க? அது டைரக்டரா, ப்ரொடியூசர்? காலங்காத்தால் 5 மணிலிருந்து இந்த வேலையா உங்களுக்கு? அவர் மிக சிறப்பா ஒத்துமையா எல்லா விஷயத்திலையும் ஒண்ணு சேர்ந்து எல்லாம் வேலை செஞ்சிருக்கீங்கன்னு தெரியுது. தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்களுக்கும் இயக்குனருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அனைத்து உதவி இயக்குநர்களுக்கும் அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் சார்பாக எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன்.